கட்டுமான துறையில புகழ்பெற்று விளங்கும் லாங்கர் நிறுவனம் முதியோர் வாழ்விடங்களை அறிமுகம் செய்து தனது வர்த்தகத்தை விரிவுபடுத்தி இருக்கு. நாட்டின் முன்னணி கட்டுமான நிறுவனங்கள்ல ஒன்றான லாங்கர் தமிழகத்திலும் பல்வேறு கட்டுமானங்களை உருவாக்கி இருக்கு. தற்போது முதியோர் வாழ்விடங்கள், நகர்ப்புற பிரீமியம் வீடுகள் மற்றும் புறநகர் வளர்ச்சி திட்டங்கள் என தனது வர்த்தகத்தை மேலும் விரிவுபடுத்தும் வகையில புதிய திட்டங்களை கையில எடுத்திருக்கு. குறிப்பாக முதியோர் வாழ்விடங்களுக்கு தற்போது தேவை அதிகமாக இருப்பதை கருத்தில் கொண்டு அதற்கான கட்டுமானங்களை உருவாக்கி இருக்கு. தமிழகம் உள்ளிட்ட தென்னக மாநிலங்களில் வசிக்கும் மூத்த குடிமக்கள் முதியோர் வாழ்விட குடியிருப்புகளை விரும்புவதாகவும் அதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான பிரத்யேக கட்டுமானங்கள் வடிவமைக்கப்படுவதாகவும் லாங்கர் நிறுவனம் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் இதற்காக லாங்கர் ஹார்மோனியா பெவிலியன் என்ற முதியோர் குடியிருப்பு அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் லாங்கர் நிறுவனத்தினர் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூரில் நாங்கள் புதுசாக ஒரு சீனியர் லிவிங் அப்பார்ட்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட ப்ரெஸ் மீட் தான் இன்றைக்கி. 110 அப்பார்ட்மெண்ட்டு, 5 மாடி, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சீனியர்ஸ். அங்கே எங்களுக்கு நிறைய லேண்ட்ஸ் இருக்குது. இது கட்ட ஆரம்பிச்சாச்சு ஆல்ரெடி. இதே மாதிரி மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் அங்கே வந்து ஹை ரைஸ் பண்ண போகிறோம். இது 5 மாடி தான். இன்னும் அடுத்த ஃபேஸ் எல்லாம் வந்து ஹை ரைஸ் பில்டிங் இருக்கும். 12 மாடி, 13 மாடி, 15 மாடி அது மாதிரி இருக்கும். ஆல்ரெடி சீனியர்ஸ்க்கு வில்லாஸ்லாம் அங்கே கட்டியிருக்கோம். அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது, க்ளப் ஹவுஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, வேரியஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது அங்கே. எக்ஸ்பெக்ட் தான் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள். இதே மாதிரி நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி மற்ற பக்கத்தில் நிறைய லேண்ட்ஸ் இருக்கிறதுனால நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே ஏற்கனவே நிறைய ஒரு 150 வில்லாஸ் கட்டியிருக்கோம். இது வந்து அப்பார்ட்மெண்ட் மாடல் ஃபஸ்ட் டைம் அங்கே கட்டுறோம். எங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்கு வந்து அங்கே நர்சிங் சென்டர் இருக்குது, ப்ளஸ் எங்களுக்கு விசிட்டிங் டாக்டர்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் ஆம்புலன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அதாவது நிறைய எமர்ஜென்சி சச் கேசஸ் நடக்கும்போது இமீடியட்டாக நம்ம அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலோ இல்லை அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸான ஹாஸ்பிட்டலுக்கோ நம்ம கொண்டு போய் அவங்கள பார்த்துருக்கோம்.